சரி, ஓகே. இது நெக்ஸ்ட் வேரியன்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதே டயோட் அனாலிசிஸ்ல ஜஸ்ட் லிசன் த ப்ராப்ளம். இது வர லாஸ்ட்டாக வர அந்த டாபிக். முதல் இதில் இந்த வேரியேஷன்ஸ் பார்த்துருவோம். தட் இஸ் டூ டயோட்ஸ் ஆர் அலைன்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி, இது என்னது எஃப்டி. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம், அதை ஷார்ட் பண்ணிடலாம். அது ஏன்னா ஐடியல் டயோடு இல்லை, ஐடியல் டயோடு கேசஸ் தான் அதெல்லாம். அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா வாட் இஸ் த ரிசல்ட் ஆக்சுவலி, வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சீரீஸாக இருக்கும். இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்கும், இந்த ஃபேக்டர் வந்து பேரலல். மேபி அது ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் வந்து இப்படி ட்ராப் பண்ணிக்கணும் லைக் திஸ். 3 ohm and then 2 ohm, 2 ohm, 10V. ஓகே, இது ரெண்டு சீரீஸில் இருக்கு. சீரீஸை சிம்பிளாக ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ I = V divided by R. இங்கே V வந்து 10, 10 divided by 2 plus 2, it is 10 divided by 5, it is 2.5 ampere. அதான் 10 by 4, sorry 10 by 4, it is 2.5 ampere. ஓகே, ஸோ சிமிலராக இதே வேரியேஷன் இந்த ப்ராப்ளம்க்கு அப்ரோச் பண்ணோம். இது என்ன பயாசிங்கில் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது எல்லாமே எஃப்பி, இது மட்டும் என்னது ஆர்பியில் இருக்கு. அப்போ ஆர்பியில் இருந்தேன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை விட ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிடலாமா, இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த டயோட்லாம் என்ன பண்ணிடலாம், ஷார்ட் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடாச்சு. ஓகே, இப்போ நமக்கு இந்த லைனே வராது, இந்த லைனே வராது. அப்போ 3 ரெசிஸ்டர் என்ன வேரியன்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா parallel variation. So parallel க்கு ஈக்குவலன்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா it is 1 by R of t equal to 1 by 50 plus 1 by 100 கரெக்ட் தான். ரைட். மேல இருக்க ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் தான் parallel இருக்குல்ல, இல்ல வர ரிசல்ட் சீரிஸ்ல இருக்கும், வர ரிசல்ட் சீரிஸ்ல இருக்கும். கரெக்டா விஜய், கரெக்ட். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் தான் நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. தட் இஸ் 1 by 150 plus 100. சம் சிம்பிளாக இப்படி எழுதிக்கலாம். வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R of P is said to be product by sum 150 into 50 divided by 200, ரைட்டா? 150 plus 100 will be 200. 1 times 4 times, I think 4 டேபிள கட் பண்ண முடியுமா, 75 by 2 வருமா? ஓகே, ஸோ இது 75 by 2 ஓ. ஓகே, இப்போ வர ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீரீஸ்ல இருக்கு. அப்போ சீரீஸ்ல இருக்கு அப்படின்னாக்கா now that R of S is said to be 100 plus 75 by 2, that is 200. So it is 275 by 2 வருது இருக்கா? So what is the case அப்படின்னு பார்த்தீங்கன்னா we want to calculate I. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி I equal to it is simply V by R. நமக்கு V வந்து 6, இங்க என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா it is 275 by 2, so it is 12 by 275 ohm. சாரி, அது சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது என்ன வேரியேஷன்னா இது லைன் கட் ஆகிடும் ஆக்சுவலாக. அது ஏன் நான் பேரல் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த லைன் கட் ஆகிடுச்சா, சிம்பிளாக இந்த லைன் கட் ஆகிடுச்சா, இது ரெண்டு பேரல். வர ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீரீஸில் இருக்கு. ஜங்ஷன் இல்லாததுனால இது என்ன சீரீஸ் லைன் ஆக்சுவலாக. கரெக்டா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துடும், இங்கே எஸ். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னாக்கா this variation is said to be in forward bias. ஓகே, பிகாஸ் இது என்னன்னா 0 volt 0V and then current இப்படி போகும். இது என்ன பயாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா it is forward biasing. ஓகே, இப்போ 0V இருக்கு கிரவுண்டிங், as same setup நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். இது ரெண்டும் நீங்க கனெக்ட் பண்ணிடலாமா, அப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா this is positive, கரெக்டா இருக்கு. I equal to V divided by R. So V is said to be 3 minus 1 divided by 200. It is 2 divided by 100. It is said to be 2 divided by 200. It is said to be 10 milliampere. Okay. ஏன் 3 நாக்கா this is a forward biasing. இது அப்படியே உல்டாவா கனெக்ட் ஆயிருந்தால நம்ம என்ன பண்ணிடுறோம், difference of effective voltage. இது அதோட இம்பாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்,
எப்படிதான் ஜீரோ தான் ஜீரோ ஆகுது? ஏன் ஜீரோ ஆகுது சார்? நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆனா ரிவர்ஸ் பயாஸ் அப்ப ஜீரோ கரண்ட் பாஸ் பண்ணனும். எது டாமினன்ட்? எஸ் சார் டாமினன்ட். 3 வோல்ட் சப்ளை ஆகுதுல, அப்ப கரண்ட் போவாங்க. இது வர ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, ஆப்போசிட் இது வந்து ஒரு 10 வோல்ட் 10 நியூட்டன் இருக்கு, இந்த டைரக்ஷன் வந்து 2 நியூட்டன் மட்டும் தான் இருக்கு. இப்போ கரண்ட் ஐ மீன் உங்க ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் நகரமா நகராது. இது ரிவர்ஸ் பயாசிங் தான், கரெக்ட் தான். ஆனா இதுல இருந்து சப்ளை போகும்ல, அப்ப அது என்ன மாறிடும்? போகும், ஃபார்வர்ட் பயாசிங்கா இருக்கும். புரியுதா? இதோட இம்பாக்டர் அங்க டாமினன்ஸ் தானே, இது ரிசசிவ், அது என்னது டாமினன்ட். So next problem is, what is the potential difference between VA and VB? Okay, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन இது ஆக்சுவலா. இது என்ன பயாசிங் பண்ணனும், இந்த கரண்ட் நம்ம ஐ போறத கண்டுபிடிக்கலாம். இந்த பாயிண்ட்ல டிவிஷன் ஆஃப் கரண்ட் வந்து டேக் பிளேஸ் ஆகும் ஆக்சுவலா. இது என்ன பயாசிங்னா, this is FB, ஃபார்வர்ட் பயாசிங். ஃபார்வர்ட் பயாசிங்கா இருக்கா? ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்கும்போது how to solve this variation? எப்படி சால்வ் பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் நம்ம வச்சிடலாம், கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த ரிசல்ட், இது ஃபார்வர்ட் அண்ட் ஷார்ட் பண்ணிடு, ரெண்டு பேரலா 5 வருமா? தட் இஸ் வாட் இஸ் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ப்ராடக்ட் பை சம், ரைட்டா? 10 into 10 divided by 20 பிளஸ் அங்கே இந்த வேல்யூ வந்து 10. ஆன்சர் வந்து மொத்தமாக எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 15 ஓம், பிகாஸ் மேலே வந்து 100 by 5 வரும், 5 plus 10 15 ohms ஆன்சர் வந்துச்சா? ஸோ I equal to V by R. ஸோ V is said to be 30 by 15, it is said to be 2 ampere. ஓகே, இப்போ நம்ம இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்றதை கண்டுபிடிங்க. இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னாக்கா that is V volt at 10 volt, V at 10V. Okay, voltage drop across the 10 volt, sorry 10 ohm resistor. 10 ohm resistor எவ்வளோ வோல்ட் ட்ராப் ஆகுனா, this current times resistance, current எவ்வளோ 2 into 10, 2 into 10 எவ்வளோ ஆகுது? 20 வோல்ட் ட்ராப் ஆகுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் இங்கே? ஏன்னா 30 வோல்ட் மேக்ஸிமமா, அப்போ மீதி இந்த லைன்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் 10 வோல்ட். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? VAB is said to be 10 வோல்ட். அவ்வளவுதான். சரி, எது சார் நீங்க சீரிஸ் பண்றீங்க? எந்த ரெண்டு சீரிஸ் பண்றீங்க? இது ரெண்டு parallel. ஓகே, வர ரிசல்ட் சீரிஸ். அதான் பண்ணிருக்கேன் பாருங்க, ப்ராடக்ட் பை சம் பிளஸ் 10 ன்னு போட்டுருக்கேன். ஏன்னா எல்லாமே 10 ஆகுதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஓகேவா? எனி டவுட்? ஸோ இவ்வளோதான், சர்க்யூட் அனாலிசிஸ் வந்து ஓவர். எல்லா வேரியேஷன் பார்த்தாச்சு. முதல்ல ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் உங்களுக்கு? சிம்பிள் சர்க்யூட்ஸ், ஒரு டயோட்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டயோட்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணது பார்த்தாச்சு. ஸோ சர்க்யூட் அனாலிசிஸ் ஓவர்.